போல் இருக்கு இருக்கும். நம்ம அழகா இருக்கமேன்ற பொறாம இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ, ஒருவேளை கண்ணாடிக்கு நாடிய பாத்துட்டனோ. யாரா அவ கலனை அடிச்சது? அவனே தானா பேக் பண்ணுங்க. Thank you. ரெடி பண்ணி வைங்க, நான் அப்புறம் வரேன். சாப்பிடுங்க. I'm so sorry. என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்கப்புறம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? பேசினதோட விட்டீங்களே, எங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். No, of course not. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பெண்களுக்கு மட்டும் பஸ் விடுறாங்கல்ல, அது மாதிரி ஆண்களுக்கு மட்டும் பஸ் எப்ப விடுறாங்களோ அன்னைக்கு தான் பஸ்ல போறதா இருக்கு. உங்களுக்கு கவிதைகள்லாம் பிடிக்குமா? ஓரளவுக்கு. உங்களுக்கு? உயிர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞரோட கவிதை எல்லாம் இந்த புக்ஸ்ல இருக்கு. இதையெல்லாம் என் உயிரை விட பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். நண்பன் சொன்னான், வீட்டுக்குள் இருந்தே விண்மீன்கள் பார்த்தானாம், கூரையில் ஓட்டைகள். இது என்ன பிரமாதம், என் வீட்டிலிருந்து வானத்தையே பார்க்கலாம், கூரைதான் இல்லையே. சுமாரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நல்லா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா? இந்த கவிதையை போய் சுமாரா இருக்குன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? அப்பப்ப ஏதாவது கிறுக்குவேன். சரி, அந்த கிறுக்கல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் எல்லாம் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு பிரபாகர், அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்க மேடம். அது இல்லைங்க, கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல வீட்ல லைட்ட போட்டு வச்சிருக்கேன், பூரா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு யாரு முருகன் பேர் வச்சது? இது கேள்வி. இதெல்லாம் நின்னு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம். அப்படி உட்கார்ந்து 6 hours பேச வேண்டிய விஷயம். வாங்க மேடம். அழகின்ற சொல்லுக்கு முருகா, மேடம் அழகுக்கு மறுபெயர் முருகனா இல்லையா? அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர். இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம். அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா? சரி, விஷயத்தை சொல்லுங்க. உண்மையா பொய்யான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மேடம், சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன். மின்னுவலடா, உனக்கு தெரியாது. நீ அப்ப பிறக்கவே இல்ல. மின்னுவேன். ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா? பின்ன என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா? அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல, அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம். சரி, அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஜாக்கெட் எடுத்து பத்தி விட்டு போயிடும். அந்த லீக்ல ஏதாச்சும் கால்கை தெரியும்ல, அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர். முருகன், ஜெகஜோதியா மின்னுவீங்க சரி. ஆமா. ஆனா இப்போ ஜோதி அணிஞ்சு புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, அது ஏன்? வரல சொல்ல விடணுமா இல்லையா? சொல்லுங்க. சின்ன பிள்ளைல இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா? அங்க சிறுத்தை, கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிருமா இல்லையாடா? உனக்கு தெரியாது. அப்ப நீ பயந்துருவன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். தெரியாத விடு.
மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? சரி பெஞ்சிச்சு. அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி பேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் முருகன், Yes. அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா அவங்க 2 பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா? எங்க விழுக போகுது? உங்க விடுற கதை. Stop, stop. ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கையை தொட்டு பாருங்க. ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காரு. This is petrol, which is also known as lubricant oil. As you know, it is used as motor fuel. This is all about it. Thanks. Welcome. Thank you. Bye. மஞ்சு, Sir, this is a basic raw material. Manju. And this is LPG, also called as cooking gas. This is sulfur, which Manju, is what used the- for medicine. This is naphtha, which is a third stage of this refining Manju, cycle. உன்கிட்ட தனியா ஒரு முக்கியமான And விஷயம் this is பேசிட்டு generally போனது. used to destroy the pesticides. This is white petrol, which is used as a fuel in aeroplane. மஞ்சு ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லக்ஷ்மி, எஸ் சார், என்ன என்ன மஞ்சு? கேக்குறாங்க சொல்லு. என்ன சார் வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. மஞ்சு மஞ்சு மஞ்சு, நடந்தது என்னன்னு தெரியாம உன் வீட்டுல என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சு மஞ்சு, இந்த பாரு, என் மேல கோவம் இருந்தா திட்டிடு, ஆத்திரம் இருந்தா என்ன அடிச்சு, அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ. மீனா கொன்னுட்டேன்னு சொல்றீங்க, நானா விஷம் வச்சு கொண்டு உன் மேலே உங்க வீட்டு மேலேயே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இதை புரிஞ்சுக்காம இந்த பாரு, மீனா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல மஞ்சு. ப்ளீஸ் என்ன நம்புமா ப்ளீஸ். மஞ்சு, மஞ்சு, என்னாச்சுமா? ஏமா அழற? மஞ்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லுமா. அந்த ஆளு காலேஜுக்கு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருமா. நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணி போனேன். என் கைய பிடிச்சு கலாட்டா பண்ணிட்டாருமா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சுமா. அவரை பார்த்தாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வருதுமா. அழாத. அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். கண்ணை தொடச்சுக்க. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம். கேட்டியா என்ன பண்ணிருக்கான்னு? கேட்டியா? என்னோட இன்னொரு பொண்ணையும் நான் இழக்க தயாரா இல்ல. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ பண்றியா? இல்ல. நீங்க சரியா கூட பார்த்ததில்ல. உங்களையே அவளோட மரணம் இவ்வளவு பாதிச்சிருக்குன்னா கூட பிறந்த வளர்ந்தவ மஞ்சுவை எவ்வளவு பாதிச்சிருக்கோம். அவங்க கோவம் நியாயம் தெரியுது. அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க போற காலம் எப்ப வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. வரும். ஒரு பொண்ணோட மனசு பூவை விட மென்மையானது, பாறையை விட இறுக்கமானது. அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. உங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. நடந்தது தெரிஞ்ச உடனே நானும் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நான் இப்ப உங்களை புரிஞ்சுக்கலையா? மீனா ரொம்ப சென்சிட்டிவ். கிளாஸ்ல ஒரு மூமெண்ட் சரியா வரலன்னா கூட அழுதுருவா. மஞ்சு அப்படி இல்ல. she is a very practical girl. அவளும் அவளோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொன்னது மீனா அவங்களை பிடிக்கலன்னு சொன்னதா நினைச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என் லைஃப் திசை மாறி போச்சு. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எந்த இளைஞருக்கும் ஏற்படக்கூடாது. நாங்கள் உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி எங்க பழைய பிரபாவை பாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியா? பிரபா, இப்படியே இருந்தா எப்படிடா?